வேலியே உங்களோட எல்லையில அடைக்கணும் நீங்க பாத்தீங்களா இந்த கோட்டுக்குள்ளதான் எங்கட எல்லை என்ன நீங்க அடைச்சு வச்சுக்கிறீங்க வேலி அடைச்சிக்கலாம் வேலி எல்லை எல்லாத்தையும் உடைச்செறிஞ்சு விடுப்போம் என்னன்னா இப்படி செய்யறீங்க நாங்க இல்லாத நாங்க நீங்க என்ன கட்டின வேலி எப்படி உடைச்செறிஞ்சு கட்டின வேலி எப்படி உடைக்கிறீங்க நீங்க எங்கட எல்லைக்கு இங்கால வந்து வேலி நாங்க வருமா நாங்க என்னத்துக்கு நான் உங்களோட எல்லையில நாங்க வேலி போட போறோம் அந்த கதையெல்லாம் சரி வராது எந்த வளவு எனக்கு வேணும் அது அரை அடி என்னாலும் சரி காடி என்னாலும் சரிதான் சரி வராது நீங்க ஒழுங்கா வேலையை அடைக்கிறேன் அடைங்க இல்ல என்ன ஆச்சுங்க நான் மாறம் போய் இப்படி நீங்க வேலியெல்லாம் உடைச்சு போட்டு போனீங்கன்னா நாங்க தெருவுலயே நான் அடைக்கிறேன் இப்ப எங்களுக்கு வேலியை அடைக்கிறதுக்கு வசதியும் இல்ல உங்களமா ஏழையில தான் அடுத்த வேண்டிய சுரண்டுறது இப்ப எங்க வளகுல ஒரு அரை அடி வளவை நீங்க எடுத்து வச்சுக்கிறீங்க எப்படி விட்டு போட்டு வைக்க சொல்றீங்க எங்களை அப்படிலாம் இருக்கல என்ன மாதிரி ஏமா வேலியெல்லாம் உடைக்காக அவளோட வளவுல அறகாடி நம்மட வளவுக்குள்ள இருந்தேம்மா அதுக்கு உடைச்சு போட்டு போறாமா இப்ப என்ன செய்யறேன் விளங்கலம்மா நம்மகிட்ட வசதியும் இல்லம்மா அப்ப நான் கொஞ்சம் கழிச்சு பாக்கியாமா நீ என்னத்தம்மான் காய்க்க போற நான் அவ்வளவு கெஞ்சி கேட்டு கதைச்சுமா ஒரு ஒத்துக்கு இல்லம்மா அடிச்சு உடைச்சு போட்டு போயிட்டே இருக்காரு நீ கதைச்ச போல கேப்பாளா சரி பொறுங்க நான் கழிச்சு போய் பாப்போம் தென்னை மரமெல்லாம் தேங்காய் கிடக்குடாப்பா ஒருத்தனை போட்டு ஆயணும் ஆஞ்சிருவானு யாரும் நானே மாமா கொஞ்சம் நெல்லுங்க மாமா ஏன் மாமா வேலையெல்லாம் உடைக்கிறீங்க நாங்களே இல்லாத வாங்க மாமா தம்பி நீங்க இல்லாதாக்கள் அரைக்கலாம் அதை பத்தி எங்களுக்கு பிரச்சனை இல்லை எங்கட அராடி வளகு நீங்க எடுத்து வேலி அடைச்சிருக்கிறீங்க எந்த வளகு எனக்கு வேணும் விளங்குதா எங்க வாப்பாடவுமாட பரம்பரை சொத்து விளங்குதா வேலியை உங்களோட இடத்துல அடைச்சிடுங்கள நீங்க எங்கிட்ட என்ன மாமா தின்றதுக்கே வசதி இல்ல மாமா வர எங்க மாமா வேலையெல்லாம் அடைக்கிறேன் நாங்க அதுக்காக வேண்டி எங்கட வளக உங்களுக்கு கூட்ட அரைச்சல்றீங்க நான் ஒரு ஹோலி வைக்கேன் மாமா உங்கள்கிட்ட என்ன ஹோலி வைக்க போறா உங்களோட வாப்பா இல்லாட்டி மூத்த வாப்பா நான் பணக்காராக்கலாம் மாமா மரம் எங்க வாப்பாட வாப்பாலாம் பெரிய பெரிய பணக்காராக்கள் பெரிய மில்லு வச்சிருந்து பெரிய பெரிய கடை வச்சிருந்து பெரிய பெரிய முதலாளி மாடுறா இப்ப அவையெல்லாம் எங்க மாமா ஓயெல்லாம் எங்கேண்டா ஓயெல்லாம் காலஞ்செண்டு போயிட்டா இல்ல அவையெல்லாம் பெரிய பெரிய பணக்காராக்கள் காசிக்காராக்கள் நீ பாரு மாமா ஓயெல்லாம் பணக்காராக்கள் தான் தம்பி ஏன் தம்பி இதெல்லாம் இப்ப வந்து கேட்டு நிக்காய் இப்ப அவையெல்லாம் எங்க மாமா இருக்காக அவகையெல்லாம் இப்ப மையவாடியில இருக்காக மாறும் இப்ப அவையெல்லாம் கபுஸ்தானத்துல இருந்துட்டு இருக்கா அப்ப அவரோட சொந்த இடம் தானே மாமா இதெல்லாம் என்ன மருமா நீங்க கதைக்கிற கதை யாருக்காச்சும் சொந்த கபருஸ்தானம் இருக்கா எல்லாம் பள்ளி வாசலால பொது சொத்து தானே பாத்தீங்கன்னா மாமா ஒரு அடாடி பூமிக்கு சண்டை பிடிக்கீங்கன்னா மாமா எவ்வளவு பெரிய கோடீஸ்வரனா இருந்தாலும் ஒரு புடி மண் கூட கொண்டு போயல மாமா மாமா எல்லாரும் உண்டேன்னு சண்டை பிடிக்க எவ்வளவு பணக்காராக்கள் இருந்தாலும் மௌத்தாக உண்டே கொண்டு போகலையே மாமா உட வாப்படா பலம் எவ்வளவு பெரிய பணக்காரர் இருந்தும் ஒரு புடி மண்ணை கூட கொண்டு போகலையே மாமாவ உண்மைதான் மருமா நீங்க சொல்றது நீங்க சின்னத்துக்கு போறதா எனக்கு புரியுது நம்ம வாழும்போது எவ்வளவுதான் சொத்து கோடிக்கணக்கில் இருந்தாலும் போக்குள்ள ஒரு புடி மண் கூட கொண்டு போயிடாது இந்த அரை நிலத்துக்கெல்லாம் சண்டை பிடிச்சி என்ன மருமா செய்ய இந்த வேலியை நானே இந்த செலவுல அடைக்கேன் என்னை மன்னிச்சு கொள்ளுங்க உங்க உமாட்ட என்ன மன்னிச்சுக்க சொல்லுங்க நானே வேலியெல்லாம் அடைச்சு தரேன் மருமா அரை நிலத்தை நீங்களே எடுத்துக்கோங்க ஜஸாக்கல்லாஹ் ஹைர் மாமா உங்களுக்கு அல்லாஹ் பரக்கத் செய்யட்டும்